என்கிட்ட ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் கொடுக்கும்போது நான் அவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, யார் என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் மினிமம் வந்து 3 வருஷம் உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்லாம் அவ்வளோதான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து என்கிட்ட பணம் கொடுக்க வேண்டாம். ஸோ கிளியர் கட்டாக வந்து நான் வந்து எலிமினேஷன் ப்ராசஸில் ஐ எம் நாட் டேக்கிங் ஆல் த மணி. ஈவன் சம்படி இஸ் கிவிங் 50 crores 100 crores கொடுத்தா கூட என்னால் வந்து ஐ கேனாட் டூ மேஜிக் இன் லெஸ் தென் 3 years. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், பட் அது என் கண்ட்ரோலில் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அதை நான் என்ன பண்ணுறேன், ஃபில்ட்ரேஷன்லேயே மினிமம் 3 வருஷம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வாங்க, இல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னுடைய செட் ஆஃப் கிளையன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் டு மிடில் லெவல். அதாவது என்னென்னா ஒரு 22 23 வயசுலேருந்து ஒரு 40 45 வயசு உள்ளவங்க தான் என்னுடைய. இப்போ எனக்கு 100 கிளையண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா 65 to 70% of the client fall in that bracket. ஓகே, இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மினிமம் வந்து ஒரு 10 15 20 30 வருஷம் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டியூரேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டியூரேஷனுக்கு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதே சமயத்தில் தே ட்ரஸ்ட் மீ. ஏன்னா பிகாஸ் நான் என்ன பாசிபிள் என்னங்கிறத சொல்லிட்டு தான் ஒருத்தரை இருக்கோம். அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸில் கொடுத்தா அதிக ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் என்னுடைய எல்லா அனாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பு தான் வந்து ஆல் த டைம். யார் ஒருத்தர்னாலுமே அதுதான் சொல்லுவாங்க. பட் ஒன்லி திங் வந்து டாக்கிங் போட்டு வாலட்டிலிட்டி. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, ஓகே அப்போ ரிட்டர்ன் வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே யுனானிமஸாக ஒத்துக்கிறது வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் ரிட்டர்ன் இருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஆனால் இந்த வாலட்டிலிட்டி, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வாலட்டிலிட்டியை வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் அல்லது வந்து ஒரு என்னுடைய ட்விட்டர் பேஜஸ் ஆர் மை லிங்க்டின் பேஜஸ் ஆர் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் அல்லது வந்து ஒரு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங்கில் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும், இது மாதிரி தான் போகும், ஏறி இறங்கிட்டு இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன பிகாஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் அப்படிங்கிறது தான் இதாங்க.